பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்குற இந்த வார்த்தை நீங்கள் வாசிங்க. முதலாவதாக மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 1076வது பக்கம் பழைய ஏற்பாடு. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த சங்கீதத்தை படிக்கும்போது நம்ம பார்த்தோம், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா என்ன செய்வார் சொல்லுங்க? உட்பிரவேசிப்பார். அப்போது ராஜா உள்ள பிரவேசித்தா ராஜாவின் பிரஜைகளாகிய நாமும் அவர் பின்னால் என்ன செய்வோம்? அதான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னோம். புரியுதா? மேய்ப்பன் என்ன செய்யறான்? ஆடுகளுக்கு முன்பாக போகிறான். அவைகள் அவன் சத்தத்தை கேட்டு என்ன செய்யுது? அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்போ தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக போயிட்டா நமக்கு எந்த காரியத்தில் என்ன இல்லை சொல்லுங்க? வாய்த்தர சொல்லுங்க, தடை இல்லை. வாய்த்தர சொல்லுங்க, தடை இல்லை. சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்க. தடைகளை நீக்கி போடுகிற முன்னாடி போற சொல்லுங்க. தடைகளை நீக்கி போடுகிறார், முன்பாக போகிறார். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குவார். எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டு பாடின, நன்றியால் துதிப்பார். எரிகோ மதிலும் முன்னே நின்றாலும் இயேசுவந்தன் முன்னே செல்லும். பாடிடுவோம், துதித்திடுவோம். புரியுதா? பாதைகள் கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க. பாடி துதித்த உடனே தடையாக இருந்த எரிகோ மதில், ஆக்சுவலாக அந்த மதிலை பற்றி சொல்கிறாங்க, அது மேலே ஒரு பெரிய ரதமே ஓடுமா. நம்ம வீட்டிலலாம் ஒரு மதில் கட்டினா எவ்வளோ அகலம் வச்சுருப்போம்? 3/4 அடி இவ்வளோ தான் இருக்கும், கை அகலம் தான் இருக்கும். வால், காம்பவுண்ட் வால் கட்டணும். ஆனால் கோட்டை மதில்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மேலே சோல்ஜர்ஸ்லாம் நிற்பாங்க. ஆனால் எரிகோ மதில் எவ்வளோ பெருசுனா, மதிலுக்குள்ளே வீடு இருக்குதுன்னா பாருங்கள், ராகாப் வீடுங்கிறது மதிலுக்குள்ளே தான். அப்போ மதில் எவ்வளோ அகலமாக இருக்கும், மேலே ஒரு ரதமே ஓடும். அவ்வளோ பெரிய மதில். ஒரு பீரங்கி அடிக்கல. அப்போ அந்த காலத்தில் பீரங்கி இல்லை, கல் இடிக்கும் எந்திரங்கள் வச்சுட்டான். மதில் இடிக்கும் எந்திரங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஒன்றும் இல்லை, அந்த எரிகோவை 7 தடவை என்ன செய்தாங்க? ஒவ்வொரு நாளும் சுற்றி வந்தாங்க. 7 நாள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்தாங்க. சுற்றி வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அந்த எரிகோவுடைய மதில் என்ன செய்ததான்? தன்னால் உடைந்தது. கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம். அப்போ நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி போக முடியாதபடிக்கு, புரியுதா? பொருளாதாரத்தில், குடும்பத்தில், பிள்ளைங்க படிப்பில், பிள்ளைங்க எதிர்கால வாழ்க்கையில், ஊழியத்தில், எந்தெந்த காரியத்தில் தடை இருக்கிறதோ கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போவார். எப்போவுமே அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் படிக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு கற்பனை பண்ணி ஒரு சீனாக பாருங்க. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்லுங்க, இஸ்ரவேலின் துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். அப்போ இவங்க கர்த்தரை துதிக்கிறாங்க. அங்கே யார் வந்துட்டாங்க சொல்லுங்க? எரிகோவை சுற்றி என்ன செய்ய? கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தரை வந்துட்டார். கர்த்தர் முன்னால் போனால் அவருடைய சேனைகள் முன்பாக வருகிறது. புரியுதா? எப்பேற்பட்ட முதலாக இருந்தாலும் நிச்சயமாக அது உடைக்கப்படும். கைகளை வைத்து கர்த்தரை சூத்திரமான தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். புரியுதா? அப்போ எரிகோ தடை துதியினாலே உடையல. அப்போ நீங்கள் நல்லா கர்த்தரை துதிங்க. தடையை பார்த்து சோர்ந்து போவார். எப்போவுமே பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது நல்லா இருந்ததுன்னா அப்படியே போயின்னே இருப்பாங்க. சின்ன ஒரு காரியம் தடையாக வந்ததுன்னா அப்படியே சோர்ந்துடும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே. ஒன்றும் இல்லை, புரியுதா? எல்லாவற்றையும் உடைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு? அங்கே சொல்லுங்க, விடுதலை உண்டு. புரியுதா? தடைகளை நீக்கி போடுகிற நமக்கு முன்பாக நடந்து போகிறார். இப்போ ஒரு சில காரியத்தை நான் சொல்லிட்டு பின்னால என்னென்ன தடையெல்லாம் கர்த்தர் நீக்கிறார் அப்படின்றத பார்ப்போம். இங்கே கவனிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர், இதை குறித்து நான் யோசிக்கும் போது, வசனத்தை கொஞ்ச நேரம் அப்படியே திறந்து வச்சு படித்து திருப்பி யோசிக்கும் போது அநேக காரியங்களை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அதான் தான் இன்னைக்கு பார்க்கணும். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் மாத்திரமல்ல, அவரே ஒரு சில நேரத்தில் தடையை உண்டாக்குவார். எத்தனை பேர் புரியுது? தடையை என்ன செய்கிறார் சொல்லுங்க? உண்டாக்கு. இப்போ உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் வரான்னு வச்சுங்க, தடைகளை நீக்கி போடுகிறாருன்னா, வாடா சீக்கிரம் வாடா, தடை நீக்கிற என்ன ஆகும்? எத்தனை பேர் புரியுது?
யாராவது உங்களுக்கு ரொம்ப தீங்கு செய்ய வந்தா கர்த்தர் என்ன செய்யறாரு? அதை தடை பண்றார். புரியுதா? ஒரு வசனம் வாசிங்க, அப்பதான் புரியும். ஏசாயா 59:19. ஏசாயா 59:19. வெள்ளம் போல சத்துரு வரும்போது வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, வெள்ளம் போல் அப்படின்னா ஒரு ஃப்ளட் மாதிரி, ஒரு பெரிய, இப்போ டிவில எங்கெங்கயோ பார்த்தா வெள்ளம் அடிச்சு போகுது, எதுவும் நிற்க முடியாது, எல்லாத்தையும் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு போற மாதிரி சத்துரு வெள்ளம் போல வேகமா பிரவாகித்து வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்படின்னா நல்லா கவனிங்க, ஒரு லிமிட் பண்றார், ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறார். இவ்வளவுதான் லிமிட். புரியுதா? இம்மட்டும் வா, உன் அலைகளின் பெருமை இங்க அடங்க கடவுதுன்ற, மிஞ்சி வராத. அப்போ உங்களுக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் வந்தாலும், சத்ருவே முயற்சித்தாலும், இல்லை அவன் மூலமா அநேக மனிதர்கள் முயற்சித்தாலும், சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருந்து என்ன செய்வாரா? சொல்லுங்க, அங்க குடியேற்றுவார்னா என்ன அர்த்தம்? ஒரு தடையை உண்டாக்குவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணும். இதெல்லாம் நீங்க நல்லா புரியணும்னா யாத்ராமத்தில் இந்த செங்கடல் பிளந்ததை பார்க்க. ஆக்சுவலா அந்த பார்வோன் வரதுக்கு முன்னாடியே மோசே மூலமா ஆண்டவர் பேசுறார். புரியுதா? நீங்க 13ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன பார்த்தீங்கன்னா, ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியில் அந்த சமுத்திரத்தின் கரையிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். கரெக்டா ஆண்டவர் தான் சொல்றார், இங்க வந்து நில்லுங்கன்றார். புரியுதா? அப்போ கொண்டு வந்தவர், சமுத்திர கரையில கொண்டு வந்தவர் யாரு சொல்லுங்க? ஆண்டவர் தான். அப்போ தொடர்ந்து பேசுறேன், நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன செய்வேன்? பார்வோனாலும் அவனுடைய இராணுவத்தாலும் நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன் அப்படின்ற. அப்போ இது புரியாம பின்னால பார்வோன் அவர் சொன்ன மாதிரியே பார்வோனும் எகிப்து இராணுவம் சேனை என்ன செய்த ரதங்களோடு துரத்திட்டு வராங்க. இந்த ஆளுங்களுக்கு உடனே என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்களை சாவடிக்க, இந்த கடல்ல தள்ளி சாவடிக்க கொண்டு வந்தீங்க. புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வந்தவர் யார் சொல்லுங்க? நீங்க அப்புறம் நல்லா அந்த 14ஆம் அதிகாரம் நல்லா ஃபுல்லா படிங்க. கொண்டு வந்தவர் ஆண்டவர் தான். அந்த இடத்துல வந்து இங்க நிக்க வச்சார். எதுக்கு நிக்க வச்சாரு? அவன் இவன் துரத்திட்டு வருவான், இவ்வளோ வருஷம் உன்னை அடிமைப்படுத்தின அவனை இதே கடல்ல உன்னை காப்பாற்றுவேன், அவனை அழிக்க போறேன். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அப்போ நல்லா கவனிங்க. அதே போல ஆண்டவர் என்ன பண்றாரு? கோலை உயர்த்தின உடனே, மோசே கோலை உயர்த்தின, கடல் பழக்குது. ஆண்டவர் முன்பாக போகிறார். அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் முன் செல்லுகிற ஆண்டவர் அவருக்கு முன்னால போறார். புரியுதா? இவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து முன்னால போகும்போது, அடுத்து பார்த்தா பின்னால சத்துரு துரத்திட்டு வந்த உடனே முன்னால போன ஆண்டவர் எங்க வந்துட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த எகிப்தினுடைய இராணுவத்துக்கும் நடுவில் வந்துட்டார். அங்க ஒரு வார்த்தை இருக்கும், புரியுதா? அந்த மகிமை, அந்த மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் என்ன செய்யுதா? இந்த இராணுவமும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவிலே வந்து நின்றது. அப்ப நல்லா கவனிங்க, சத்துரு தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களின் திருப்தியா. அவன் சொல்றான் அழிச்சிடம்பார் அப்படின்ட்டு. ஆனா அவன் வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனுக்கு ஒரு தடை உண்டாக்கும்படி இவங்களை ஃபார்வர்ட்ல போக வச்சுட்டு இவங்க பின்னால இவர் வந்து நிற்கிறார். இவர் வந்து நின்று இந்த பக்கம் மேகஸ்தமம் இருட்டாயிடுச்சு, அந்த பக்கம் வெளிச்சம், அக்னி ஸ்தமம் வெளிச்சமா இருந்து இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. பின்னால வந்த சேனையால என்ன செய்ய முடியல? முன்னேற முடியும். இராணுவத்தால, எகிப்து இராணுவத்தால முன்னேறும். அப்ப நல்லா கவனிங்க, சத்ருவுக்கு அவர் என்ன செய்யறார் சொல்லுங்க? தடை உண்டாக்குற. வாயத்திர சொல்லுங்களேன், தடைகளை நீக்கி போடுகிறவர். புரியுதா? எனக்கு விரோதமா யார் வந்தாலும் அவனுக்கு விரோதமா தடையை உண்டாக்குற. வாயத்திர சொல்லுங்களேன், தடைகளை நீக்கி போடுவர், தடையை உண்டாக்குவார். அதே போல நீங்க ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிங்க. அந்த வசனத்தை வாசித்தாதான் அது நல்லா புரியும். ஆதியாகமம் 20:4 வசனமா? அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை. நல்லா கவனிங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் அப்பதான் தேவன் உத்தம அந்த அகிமெலேக்கு பார்த்து சொல்றார். அது சுருக்கமா சொல்றேன்.
இந்த அம்மா என்ன பண்ணிச்சு? யாரு? சாராள். ஆபிரகாம எங்க அண்ணன் சகோதரன் அப்படின்னு சொல்லிச்சு. சகோதரன் உடனே இவனுக்கு தான் கல்யாணம் ஆகலையன்ட்டு இவர் கூட்டும் போயிட்டார். அகிமேலக்கு ராஜா கூட்டும் போனாலும் ஆண்டவர் வான் பண்றார். ராத்திரி நீ கொண்டு போன அந்த ஸ்திரீ நிமித்தம் அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். அது இந்த உலகத்துல இந்த காலத்துல பேசுற ஒரு வார்த்தை. என்ன தொட்டல, நீ செத்தடா. ஆண்டவர் சொல்றாரு, புரியுதா? அப்போ உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா யாராவது ஏதாவது நினைச்சா, ஏதாவது சதி பண்ணா, ஏதாவது செய்ய நினைச்சா நீங்க சொல்ல தேவையில்லை. ஆண்டவரே சொல்றாரு, அவளை கூட்டு போய் அடு. புரியுதா? என்ன நினைக்கிற? தொட்டல்ல, நீ என்ன, நீ செத்தாய், அவ்வளவுதான், நீ முடிஞ்சது உன் வாழ்க்கை அப்படின்ற. எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? அங்க போட்டிருக்க ஒரு வார்த்தை 6ல் சொல்றாரு, நீ இதை உத்தம இதயத்தோட உனக்கு தெரியாம தான் செஞ்சுட்ட, அவன் கொண்டாட்டின்னு தெரியல என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். இது 2 அர்த்தம். புரியுதா? நல்லா கவனிங்க. நம்மளையும் தடுக்கிறார். தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடி கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்க, நம்மளை தடுக்கிறார். 2வது, ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. தடுக்கிறார். புரியுதா? சாராளை தொட்டு எந்த காரியம் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ சொல்லுங்க, தடுத்தார். கை வைத்து கர்த்தர் சூத்திரம் போனவன் ஆண்டவர் சொல்றார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன். உங்களை தொடுகிறவன் சொல்லுங்க, அவருடைய கண்மணியை தொடுகிறான். புரியுதா? அப்போ உங்களை தொடறதுக்கு யாரால முடியாது. புரியுதா? ஏதாவது ஒருத்தன் பயப்படுறான்னா நேராக போய் வீம்பு சண்டைக்கு போய் அவன்கிட்ட பேசாதே, என்ன தொட்டியா செத்தன்ட்டலாம் மனசுல சொல்லிங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். புரியுதா? ஆண்டவர் என்ன செய்தாரா? தொடுவதற்கு என்ன செய்த? அனுமதிக்கல, தடை உண்டாக்குற. கை வைதிகத்திர சூத்திரமான தடையை நீக்கி போடுகிறவர் அநேக நேரத்தில் நம்ம பாதுகாப்புக்காக கர்த்தர் என்ன செய்யற? வாய்த்தர சொல்லுங்கள, தடையை உண்டாக்குகிறார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தடை பண்ற. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், அப்புறம் பின்னால பாயிண்ட்டுக்கு போறேன். நம்மளே ஒரு காரியத்தை தடை செய்கிறவராய் மாற்றுகிறார். இதை எடுத்து நான் படிக்கணும்னு சொல்லி, சரியா? அதனால கவனிங்க. ஒரு வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் எடுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் 6லேருந்தே வாசிப்பு. 6லேருந்தே, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அவன்றது யாரு? அந்தி கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுங்க. என்ன பாரு, அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து வெளிப்படாதபடிக்கு ஒரு சக்தி வந்து அவனை தடை பண்ணுது. ஒரு காரியம் தடை பண்ணுது. அது தடை பண்றது என்னன்னு உனக்கு தெரியும்ன்றார். என்ன சொல்றாரு? இன்னதுன்னு தெரியுமா உனக்கு? என்னது? 7ல், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்பட. எது வெளிப்படாது? அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாது. அப்போ இந்த உலகத்துல அந்தி கிறிஸ்து வந்துட்டா எல்லாம் முடிஞ்சுது. மனிதனுடைய ஆளுகை எல்லாம் அவன் கையில போயிடும். உலகம் முழுசும் ஒரே ஆளுகை. புரியுதா? நான் தான் தேவன்னுவான், நான் தான் கிறிஸ்துன்னுவான். புரியுதா? என்னதான் வணங்கணும்னுவான். முத்திரை போடு 666. புரியுதா? இப்படி ஜனங்களை என்ன செய்வான்? உபத்திரவப்படுத்துவான். ஆனா வராதபடிக்கு அவனை தடை செய்கிறது எதுன்னா, நாம் இங்க பங்கு பெற்று இருக்கிற இந்த தேவனுடைய சபை. இந்த சபை மாத்திரமல்ல, உலகம் முழுசு இருக்கிற அத்தனை கோடி ஜனங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிற தேவ சபை தான் அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடிக்கு என்ன பண்ணுது? தடை பண்ணிக்கிட்டே. எப்படி இது? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்களா இல்லையா? ரட்சிக்கப்படாத மக்களுக்கா?
பவுல் சொல்ற இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விண்ணப்பம் வேண்டுதலுமாய் இருக்கு. அதே போல் நீங்கள் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மக்கள் இன்னும் மனம் திரும்பலை, அவங்களாம் ரட்சிக்கப்படணும். புரியுதா? இந்த பேதுரு நிறுவத்தில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதையும் சேர்த்து பற்றி கற்பனை பண்ணு. என்ன சொல்றாருங்க? தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி ஏன் தாமதிக்கிறாரா? இன்னும் சிலர் என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்படுவதற்காக அவர் என்ன செய்கிறாரா? தம்முடைய வருகையை தாமதப்படுத்துகிறார். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, அந்த ஆண்டவருடைய ரகசிய வருகை வந்த உடனே புரியுதா, சபை என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளப்படும். ரகசிய வருகை. இப்போ அந்த ரகசிய வருகை இன்னைக்கு வந்துச்சு, இல்லை ஒரு 25 வருஷம் முன்னாடி, இல்லை ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? நம்ம சபையில் ஒரு சிலர் இருக்கு. புரியுதா? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நீங்கள் எத்தனை பேர் அவரை அறியாமலே இருந்திருப்பீங்க? நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? அதை போலதான் இன்னும் சிலர் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் தம்முடைய வருகை என்ன செய்கிறார்? தாமதப்படுத்துகிறார். அவர் வந்துட்டா அவர் சபையை கொண்டு போயிடுவார். இந்த உலகத்தில் யாருடைய ஆட்சி வெளிப்படும்? அந்திகிறிஸ்துடைய ஆட்சி வெளிப்படும். அப்போ சபை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எத்தனை பேர் புரியுதா சொல்றது? தடை செய்கிறது, அந்த அவனுடைய வருகையை தடை செய்கிறது, அந்திகிறிஸ்துடைய ஆளுகையை தடை செய்கிறது எதுன்னா இந்த சபை. அந்த சபை ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளும் போது அதுதான் சொல்றாரு. புரியுதா? நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அவன் வெளிப்பட முடியாது. 8ஆம் வசனம் இப்போ வாசிங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். சபை நீக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளும் போது. புரியுதா? சேஃபா கொண்டு போய் வைப்பார். புரியுதா? அவனுடைய ஆளுகையில நீங்க சிக்காதபடிக்கு அந்த அந்த சபை நீக்கப்படும் போது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அதற்கு பிறகு ஒரு அழிவு அவனுக்கு. அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அடித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசமான. இது பகிரங்கமா வருகிற 2ஆம் வருகை. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு நடுவுல தான் இந்த அந்திகிறிஸ்துடைய ஆளுகை. புரியுதா? அப்ப அந்த அந்திகிறிஸ்து தன் காலத்தில் வெளிப்படாதபடிக்கு அவனை தடை செய்கிறது எது சொல்லுங்க? சபை தடை செய்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவரே அநேக காரியத்தில் நமக்கு, நம்முடைய பட்சத்தில் நமக்கு ஃபேவரா தடை உண்டாக்குறார். 2வது, நம்மளையே ஒரு தடை செய்கிற சக்தியை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். யாருக்கு விரோதமா? அந்திகிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படாதபடிக்கு இன்னும் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் அவன் வர்றதுக்குள்ள எல்லா மனிதரும் என்ன செய்யணும் சொல்லுங்க? ரட்சிக்கப்பட வேண்டும். இப்போதான் அந்த தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். அதை குறித்து ஒரு 3 காரியம் ரொம்ப சுருக்கமாக பார்த்து நம்ம முடிப்போம். முதலாவது, அதே தெசலோனிக்கேயரில் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமா அவர்கள் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூர்ணமாய் வந்திருக்க. நல்லா கவனிங்க. ஆண்டவரை பத்தி பேசுவதற்கு தடை. புரியுதா? ரொம்ப ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாலாம் அப்படிலாம் இல்லை. நாங்களாம் எங்கே போகாத இடமே இல்லை. சென்னையில் பார்க்குங்களில், ரோடில், பீச்சில், புரியுதா, எல்லா இடத்துலையும் போய் சொல்லியிருக்கு. கிராமங்களில் அப்போல்லாம் அவ்வளோ தடை கிடையாது. இப்போ தேவையில்லாத ஒன்றுமே இல்லைனாலும் வம்புக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ ஜனங்கள் தேவனிடத்தில் சேர முடியாதபடிக்கு, ரட்சிக்கப்படாதபடிக்கு, அவர்களோடு தேவனை பற்றி, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பற்றி பேச முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் அநேக மக்கள் என்ன செய்கிறாங்க சொல்லுங்க? தடை பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தான் என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த தடையை கர்த்தர் நீக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜெபம். அடுத்து அதிலேயே 18ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தூரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ண. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசாதபடிக்கு தடை பண்றாங்க. சாத்தான் ஒரு தடை உண்டாக்குறான். என்ன? இவன் வந்தா அங்கே போய் ஜனங்ககிட்ட என்ன செய்வான்? இயேசுவை பற்றி பேசுவான். அந்த ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால ஆரம்பத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பிரயாணத்தையே தடை பண்ணுறான்.
புரியுது? எத்தனை பேர் புரியுது? அவன் அந்த ஊருக்கு வராதபடிக்கு அந்த பிரயாணத்தையே தடை பண்றான். ஆனாலும் புரியுதா, அங்க பவுலுடைய வாழ்க்கையில எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை தெரியுமா? அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடைசி வார்த்தை முடியும் போது 31ஆம் வசனம் 28 31 இருக்கும் பாருங்க. தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கொண்டு ஒரு வாடகை வீட்டை எடுத்து என்ன போட்டுருக்கு 28 31 புரியுதா? தடையில்லாமல், வாயத்தன்னு சொல்லுங்க, தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷத்தை குறித்து என்ன செய்தான்? பிரசங்கித்து கொண்டு வந்தான். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ தடை இருந்தாலும் சொல்லுங்க, கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடைகளை கர்த்தர் நீக்குவார். புரியுதா? நான் டெய்லி ஜெபம் பண்ற ஒரு காரியம், புரியுதா? இந்த இந்திய தேசத்துல மாத்திரம் இல்ல, உலகம் முழுசும் இருக்கிற அத்தனை தேசத்திலும் ஒரு நல்ல ஆட்சி வரும். என்ன ஆட்சி? எந்த கட்சி அது வீட்டில் பெருசு இல்லை. நல்ல ஆட்சி. என்ன ஆட்சி? சுவிசேஷத்திற்கு தடை செய்யாத ஒரு ஆட்சி, சபைகளுக்கு உதவி செய்கிற ஒரு ஆட்சி. புரியுதா? ஒரு காலத்துல எஸ்ரா நெகேமியா காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ராஜாக்கள் தடை பண்ணாங்க, ஆனா ஒரு சில ராஜாக்கள் உதவி செஞ்சாங்க. அதுல முக்கியமான பார்த்தா தரியு உதவி செஞ்சார். புரியுதா? ரொம்ப விசேஷம் என்னன்னா, கோரேஸ் என்கிற ஒரு ராஜா, அந்த பேரை சொல்லி ஜெபம் பண்ண, ஒரு கோரேஸை போல, புரியுதா? நம்முடைய தேசத்துல, தமிழ்நாட்டில் மாத்திரம், இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலத்திலும், புரியுதா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடை செய்யாத சப்போர்ட் பண்ற கோரேஸ் தான் சொல்றார், முதல்ல போய் ஆலயத்தை கட்டுங்க. புரியுதா? எவன் உங்களிடத்துல இருக்கிறானோ அவன் என்ன செய்யட்டும், போய் ஆலயத்தை கட்டட்டும், அதுக்கு தேவையான சப்போர்ட்டை நான் பண்றேன்றார். புரியுதா? அப்போ நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும். இந்தியாவில் மாத்திரம் உலகம் முழுசு அத்தனை தேசத்திலும் கோரேச போல சுவிசேஷத்துக்கு தடை செய்யாத நல்ல அரசாங்கங்கள் வர வேண்டும். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரமான. புரியுதா? அப்போ பேசாதபடிக்கு தடை பண்றாங்க, அந்த ஊருக்கு வராதபடிக்கு தடை பண்ணி. இன்னும் ஒரு சில வசனத்தை நீங்க வாசிங்க. அதிலேயே 13ஆம் அதிகாரத்திலேயே இப்போ நான் எதை சொன்னேன், 2 தெசலோனிக்கேயர் இல்லையா? இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 13ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. அவர்கள் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரன் கள்ள தீர்க்கதரிசி ஒரு யூதனை கண்டான். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியினுடைய கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவின் சவுலை அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவவசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாய வித்தக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதி விசுவாசத்தில் திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். நல்லா கவனிங்க. அப்போ ஒரு அதிபதி எப்பவுமே நல்லா கவனிங்க, அதான் தீமோத்தேயுல சொல்றார், ராஜாக்களுக்காக ஆளுகை செய்கிறவர்களுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, கோரேஸ் போல நல்ல கவர்மெண்ட் வந்துட்டா கவர்மெண்டே எல்லாம் சப்போர்ட் பண்ணும். புரியுதா? அப்போ ஒரு அதிபதினா அவன் ஒரு தலைவன், அவன் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவன் மனம் திரும்பிட்டா அவனை சார்ந்து இருக்கிற மக்கள்லாம் மனம் திரும்புவாங்க. ஆனா அந்த மாயவித்தைக்காரன் எலிமான்றவன், புரியுது, அவன் என்ன பண்றான், எதிர்த்து நிற்கிறான். புரியுது? அதே போல புரியுது, நம்ம எந்த இடத்துல போய் சொன்னாலும் யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க, எதிர்த்து நிற்பாங்க. பின்னால நீங்க பாத்தீங்கன்னா பட்டணம் முழுசும் என்ன செய்தாரலாம், அதிலே 13ஆம் அதிகாரத்தில் பட்டணம் முழுசும் தேடி வந்தாங்களாம். ஆனா ஒரு சிலர் பொறாமை நிறைந்தவர்களாக எதிர்த்து நின்றார். புரியுது? இது இன்னைக்கும் இருக்குது, பொறாமையிலே தடை செய்கிற மக்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சீஷர்களே ஒரு காரியத்தை புரிஞ்சிக்காம சொன்னாங்க. ஒரு வசனம் நீங்க வாசிங்க, மார்க் 9ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரம் 38. யாராவது வாசிங்க, மார்க் 9. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம். இப்போ இங்க யோவானோ மற்ற இன்னொரு யாரு, யாக்கோபு, அவன் 2 பேர் லூக்காலே அது இருக்கும். நம்ம பின்பற்றாதவன் அப்படின்னா என்ன, நம்ம குரூப் இல்ல, அவன் அப்படி வச்சுக்கிட்டான். அவன் என்ன பண்றான், உங்க நாமத்தை சொல்லி என்னென்னமோ பண்றான். புரியுது? அவன் நம்ம குரூப்போட சேராததால அவனை என்ன பண்ணோம் சொல்லுங்க, தடை பண்ணினோம். இன்னைக்கு
நம்ம கிறிஸ்தவ மார்க்கமே, புரியுதா என்ன சொல்றது, மற்ற புறஜாதி மக்கள் மத்தியில் அந்த மதிப்பை இழந்தது. அது மேலே ஒரு வார்த்தை இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. அந்த மதிப்பை இழந்தது காரணம் என்ன தெரியுமா? யார் சொல்லுங்க, யார்? நம்ம ஆளுங்க தான். அவங்கள பற்றி இவங்க எழுதுறது, இவங்கள பற்றி அவங்க எழுதுறது. பார்க்குறவன் என்ன நினைப்பான்? புரியுதா? இது எது சரியில்லை அவனுக்கு தெரியாது. மொத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் இப்படி தான். இப்போ கூட இருந்த சீஷர்களே, ஆண்டவரை அவங்கள தடை பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிற எளிதா என்னை குறித்து தவறான காரியத்தை பேச மாட்டான். புரியுதா? நமக்கு விரோதியாக இராதவன் நம்முடைய பட்சத்தில் அவனை இயேசுவதான சொல்கிறான். பவுல் இன்னொரு இடத்துல சொல்றார், சிலர் நல்மனதோட சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், சிலர் பொறாமையினால வஞ்சகத்தினாலே அறிவிக்கிறார்கள். எத்தனை பேர் புரியுது? அப்போ பவுல் நான் சொல்றேன், எப்படியோ அவன் எந்த மைண்டில் வச்சு சொல்றானோ தெரியல, எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் பாருங்க. ஆகையினால நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்க? சந்தோஷப்படுகிறேன். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுவோம். புரியுதா? அப்போ வெளியே தடை வந்தாலும் சரி, நம்ம ஆளுங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தடை பண்ணிக்கிட்டாலும் சரி, இந்த தடைகளை கர்த்தர் என்ன செய்யணும் சொல்லுங்க? நீக்க வேண்டும். அப்போஸ்தலர் 28:31 கடைசி வசனம் தான். தடை இல்லாமல் வாய்த்தர சொல்லுங்க. அந்த வார்த்தை யாராவது எடுத்து வாசிங்க பாருங்க, அதில் இருக்கும் பாருங்க, நல்ல ஒரு வார்த்தை, கடைசி வார்த்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மிகுந்த தைரியத்தோடு தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ தேவனுடைய மக்கள் ரட்சிக்கப்படாதபடி. இன்னொரு இடத்துல பார்த்தா சீஷர்களை தடை பண்ண, யார? குழந்தைங்களை, சின்ன பசங்களை தொந்தரவு பண்ணுது, அதட்டினாங்களாம். ஏன் கூப்பிட்டு வரீங்க சின்ன பசங்களை? புரியுது? ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்களை தடை செய்யாது. மார்க்கில் இருக்கு, மத்தையிலே லூக்காலே இருக்கு. அவர்களை தடை செய்யாதிருங்கள். புரியுது? தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய இது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை என்ன செய்யறான்? கொண்டு வந்து அனைத்து கைகளை வைத்து அவர்கள் என்ன செய்தார் சொல்லுங்க? ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்களே ஒரு சிலர் என்ன செய்றீங்க? என் பிள்ளை அங்கே வந்து ஒரே சேட்டை பண்ணும், ஒரே கத்தும், அங்கே ஓடும் இங்கே ஓடும் அப்படின்னு நீங்களே தடை பண்ணுறீங்களா தெரியல. புரிய? தடை பண்ணாதீங்க. வாரம் வருஷம் மொத்தம் 7 நாள் இருக்குல்ல, 7 நாள் அந்த பிள்ளைக்கு டீச் பண்ணுங்க. நம்ம பொது இடத்துல போனால் எப்படி இருக்கணும், சர்ச்சில் போனால் எப்படி இருக்கணும், டீச் பண்ணி கூப்பிட்டுவாங்க. இங்கே வந்தால் ஒரு 2 மணி நேரம் அது கொஞ்சமாவது ஞாபகத்தில் வச்சுங்க, அம்மா அப்பா சொன்னதை. புரியுதா? அதை விட்டுட்டு இது ஏதோ கொஞ்சம் சேட்டை பண்ணுது, அது இது பண்ணுது இது பண்ணுதுன்ட்டு கொண்டு வராமல் இருக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், அவர்களை கொண்டு வாருங்கள். வாயத்தர சொல்லுங்களேன், அவர்கள் என்ன செய்யாதீங்க? தடை செய்யாதிருங்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புரியுதா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்கு, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் தடையை நீக்குவார். 2வது காரியம், தடை கர்த்தர் நீக்குகிறார். ஆதியாகமம் 24:56 யாரோ ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 24:56. அதற்கு அவன், எலியேசர் சொல்றாரு, கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்து போக என்னை அனுப்பிவிட வேண்டும். இது நம்ம அடிக்கடி சர்ச்சில் பிரசங்கித்திருக்கிறோம், நிறைய இடத்துல பேசியிருக்கு. புரியுதா? சுருக்கமா சொல்றேன். ஆபிரகாம் சொல்றாரு, என் தகப்பன் வீட்டுக்கு நீ போய் என்ன செய், சீரியா தேசத்துல போய் ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை கூட்டு வரணும் அப்படின்னோடனே, பொண்ணு வரலைன்னா என்ன பண்ற? நீ பொண்ணு வருதோ வரலையோ, நீ அந்த ஊருக்கு போய் பேசினா போதும், நீ என்னுடைய ஆணைக்கு நீங்களா இருப்ப அப்படின்ட்டு ஆணையிட்டு அனுப்புறாரு. இப்போ இதெல்லாம் சுருக்கமாக நான் சொல்றேன், கவனிங்க. அங்கே போய் எந்த பொண்ணை கூப்பிடுறது? புரியுதா? இவர் ஏதாவது இந்த வீட்டில் இந்த பொண்ணு இருக்கப்போ அந்த பொண்ணு கூப்பிட்டு அப்படின்னா பரவாயில்ல. எந்த பொண்ணு கர்த்தர் நியமித்த ஸ்திரீ தெரியல, ஈசாக்கு யார் ஆண்டவர் வச்சிருக்கார் தெரியலையே அப்படின்ட்டு ஜெபம் பண்ண. அப்போ நல்லா கவனிங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்து முன்னேறி போவதற்கு எந்த தடையினாலும் கர்த்தர் தடையை நீக்குவார். ஒன்று, ஒவ்வொரு காரியத்தை குறித்து கரெக்டாக நீங்கள் கருத்தாக என்ன செய்ய ஜெபம் பண்ண. எலியேசர் அந்த தண்ணி எடுக்கிற அந்த துறவு பக்கத்தில் ஜெபம் பண்ணுறாரு. எந்த பொண்ணு கூப்பிட தெரியல ஆண்டவரே, எத்தனையோ பொண்ணுங்க வருவாங்க, தண்ணி எடுக்க வருவாங்க. நான் என்ன செய்வேன்? யார்கிட்டயா ஒருத்தட்ட போய் கேட்பேன், ஏம்மா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுன்னா
நான் கேட்காமலே 10 ஒட்டகத்தை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நான் கேட்காமலே இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் யார் தண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பொண்ணு தான் ஈசாக்குக்கு தேவன் நியமித்த பொண்ணு அப்படின்ட்டு மனசுல ஜோமணி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா ரெபேக்காள் வரா, குடத்தை வச்சுக்கிட்டு வரா. அதே போல கேட்குறாரு. இந்த அம்மா என்ன சொல்றது, குடியும் என் ஆண்டவனேன்னு சொல்லி உங்களுக்கும் தரேன், உங்க கூட வந்த ஒட்டகங்களுக்கு தரேன். இப்போ தேவ சித்தம் அவன் புரிந்து கொண்டான். இதான் இப்போ ரெபேக்காள் தான் தேவன் நியமித்த ஒரு வாழ்க்கை துணை. இப்போ இதெல்லாம் முடிஞ்சவொடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே என்ன சொல்கிறாங்க, 10 நாளாவது பொண்ணு எங்கள் கூட இருக்கட்டும். புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குக்கு இந்த பொண்ணு கூட்டின்னு போ அப்படின்னோடனே 10 நாளாவது பொண்ணு இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் ஆசை தீர என்னென்னலாம் சமையல் பண்ணி தரோம் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னோடனே இப்போ தான் சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணிட்டார். நீங்கள் எந்த வகையில் என்ன செய்யாதீங்க, தடை பண்ண. அப்போ நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்ததெல்லாம் அடையணுமோ உங்கள் குடும்பத்தில், புரியுதா, கர்த்தரதை வாய்க்க பண்ணி இருந்தால் யாராலும் அதை என்ன செய்ய முடியாது. வாய்த்தர சொல்லுங்க, தடை செய்ய முடியாது. தடைகளை நீக்கி போடும். அப்போ உடனே ஒரு பேச்சுக்கு வராங்க. சரி, நீ சொல்றத வேணாம், நான் சொல்றத வேணாம், பொண்ணை கூப்பிட்டு கேட்போம். பொண்ணு என்ன சொல்றது அதான் அப்படின்ட்டு ரெபேக்காளை கூப்பிட்டு, ஏம்மா இந்த போல வந்திருக்கிறாரு, இந்த ஐயா வந்திருக்கிறாரு, அங்கே ஈசாக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான், யாரும் ஃபோட்டோவும் பார்த்ததில்லை. இந்த காலத்தில் பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையா, அவ்வளோதான், வேலையெல்லாம் மறந்துடுவாங்க. சரி விட்டுறேன், புரியுதா, ஒரு ஃபோட்டோவோட இல்லை, புரியுதா. ஈசாக்குன்னு ஒருத்தரான், ஆபிரகாமுடைய பிள்ளையான், போறியான்னு இந்தம்மா சொல்லிச்சு, நான் போகிறேன், புரியுதா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போது தேவன் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுறாருன்னா அந்த ஒருமித்த கருத்தை கர்த்தர் உண்டாக்குவார். கைவீதி கர்த்தர் சூத்திரமான, புரியுதா. நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் ஒரு ரகசியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு யார் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, ரெபேக்கா. இங்கே வரதுக்கு முன்னாடியே ரெபேக்காலை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? எது 24 அதிகாரத்தில் தான் அந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 22 அதிகாரத்தில் ஈசாக்கு தன்னையே பலியாக அந்த அடுக்கப்பட்ட கட்டை மேலே போய் படுத்துக்கிட்ட உடனே வெற்ற வரைக்கும் பொறுமையாக கீழ்ப்படிந்திருக்கும் போது, புரியுதா, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எகோவா ஈரேன்ட்டு கடாவை பிடித்து என்ன செய்தாங்க, கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க. அது முடிஞ்சு இவங்க திரும்பி வரும்போது ஒருத்தர் நியூஸ் கொண்டு வரார். வாசிங்க, அதில் அந்த ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு நியூஸ் வருது. யாருக்கு? ஈசாக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு 22ல இப்படிலாம் ஒரு சந்ததி உங்க ஆளுங்க உங்க சொந்தக்காரங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது. 22 வாசிங்க. கேசேர், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல், இவங்கெல்லாம் அந்த சந்ததி. பெத்துவேல் ரெபேக்காலை பெற்றான் என்று, புரியுதா, எவ்வளவு கரெக்டா அந்த ஈசாக்கு கீழ்ப்படிந்த உடனே அந்த பேரை கொண்டு வராங்க. பெத்துவேலுக்கு ரெபேக்கால் போறது. ஆனா ஆபிரகாம் சொல்லிலாம் அனுப்பல, பெத்துவேல் குடும்பம் ஒன்று இருக்குது, அங்க ரெபேக்கால் ஒரு பொண்ணு இருக்கும், ஏன்னா எனக்கு ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு, நீ அந்த பொண்ணை பேசு. இல்ல, இப்போ தேவசத்தை எப்படி நிறைவேறுது பாரு. நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியுதா? ஒரு நியூஸா வருது, இப்படி ஒரு பொண்ணு அந்த ஊர்ல பறந்து இருக்குதுன்னு. அதே பொண்ணை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவர் கொண்டு வருகிற காரணம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி போவதற்கு எந்த தடை இருந்தாலும் கர்த்தர் தடையை நீக்கி போடுவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? தடை செய்யாது. அதே போல தடை பண்ணல அந்த ரெபேக்கால என்ன செய்யறான், வாழ்த்தி அனுப்புற. கோடா கோடியாய் என்ன செய்வாயாக, பெருகுவாயாக, உன் சந்ததியார் சத்துருக்குடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக சொல்லி வாழ்த்தி அனுப்புறாங்க. அதே போல அந்த சந்ததி. சரி, நேரம் இல்லை, புரியுது. அப்போ வாழ்க்கையிலே நீங்கள் அடைய வேண்டிய லக்கை அடைவதற்கு தடைகளை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, நீக்குவார். 3வது கடைசியா ஏசாயா 54 அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க. ஏசாயா 54. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய்,
உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார். நல்லா கவனிங்க, சபை வளரணும், அதே நேரத்தில் நீங்களும் என்ன செய்யணும் சொல்லுங்க, வளரும். ஆண்டவர் சொல்றார், சபையை குறித்து சொல்றார். கூடாரத்து இடத்தை என்ன செய்ய சொல்லுங்க, விசாலம். டெய்லி ஜெபம் பண்றேன், நீங்களும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ற மாத்திரம் இல்லை, முயற்சி செய். நல்ல ஒரு இடம், விசாலமான ஒரு இடம், புரியுதா? ரெண்டாவது, குடும்பத்தை குறித்து சொல்றாரு, நீ என்ன செய், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சொல்லுங்க, இடம் கொண்டு பெருகுவாய். அப்போ உங்க வீட்டில் நானும் நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருக்கேன், ரொம்ப நெருக்கமா, புரியுதா, ஒடுக்கமா இருக்கு. நீங்க என்ன செய், நீங்க முதல்ல ஆசைப்படணும். நான் அதான் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வரேன், ஏம்மா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, எனக்கே இது பிடிக்கல, இந்த வீடுன்னா இப்படி இருக்குது, நல்ல பெரிய வீட்டுக்கு நல்லா வரலாமே, புரியுதா? நல்ல வருமானம் வருது உங்க எல்லாருக்கும், அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியும். ஆனா என்ன பண்றீங்க, இது போதும். அப்போ முதல்ல ஆசை யாருக்கு இருக்கணும் சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கணும். நல்ல வீட்டில் வரணும், என் பிள்ளைங்களாம் நல்ல வீட்டில் வளரணும். கூடாரத்து இடத்தை என்ன செய், விசாலமாக்கு, புரியுதா? நல்ல என்ன செய், என்லார்ஜ்மெண்ட், பெருகிட்டே போ. வீடு மாத்திரமல்ல, குடும்பமும் சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க, குடும்பமும் என்ன செய்யணும் சொல்லுங்க, பெருகணும். கர்த்தருடைய சித்தம் அதான், புரியுதா? முதல் ஆசீர்வாதமே அதான், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுகொள். நோவாக்கு அதான் சொல்றார், பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க, நிரப்புங்க. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முதல் பங்கு என்ன தெரியுமா, நீங்க பலுகி, வாயத்தர சொல்லுங்களேன், பலுகி பெருகணும், ஜெபம் பண்ணணும் டெய்லி, புரியுதா? வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சொல்லுங்க, இடம் கொண்டு என்ன செய்வாய், பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை என்ன செய்வார்கள், சுதந்தரித்துக் கொள்வார்கள். புரியுதா? சந்ததியை கர்த்தர் பெருக செய்ய. ஆனா ஒன்னே ஒண்ணு, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படி. 2 ராஜாக்கள் தான். முதல் ராஜா யார் சொல்லுங்க, சவுல். அங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், சவுல் குடும்பம் வர வர என்ன பச்சான், பலவீனப்பட்டது. 3ஆம் அதிகாரத்தில், புரியுதா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்த்தா, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். சவுலோடு இருந்தார், ஆனா விலகிட்டார். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாம சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்ததால, புரியுதா, அவன் என்ன செய்தான், கீழ்ப்படியாமல் போனபடியினால கர்த்தர் விலகினார். கர்த்தர் விலகிட்டா வர வர பலவீனப்பட்டு போச்சு. ஆனா தேவ சித்தத்தை செய்த தாவீது வர வர பலப்பட்டான், வர வர வாயத்தில் சொல்லுங்க, விருத்தி அடைந்தான். புரியுதா? நல்லா கவனிங்க, கூடாரத்தின் இடத்தை என்ன செய்ய சொல்லுங்க, விசாலமா. உன் திரைகள் விரிவாக, உன் சந்ததியார் பெருகுவார்களாக. ஒரு சில வசனத்தை வாசி நம்ம முடிச்சிருவோம். அதில் 33:20 வாசி. ஏசாயா 33:20, 33:20, அப்புறம் 49ஆம் அதிகாரம் 19. 33:20 வாசிங்க. நம்முடைய பண்டிகைகள் ஆ. ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான ஸ்தாபனமாகும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, கயிறுகள் ஒன்றும் அருந்து. அந்த காலத்துல கூடாரத்துல வாசம் பண்ணதால, புரியுதா, இந்த பெருசா ஒரு இது ராடு மாதிரி அதை பூமியில அடிப்பாங்க, அதுல கயிறு கட்டி தான் கூடாரத்தை கட்டுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கூடாரம் இனிமேல் என்ன செய்யாது, பெயர்க்கப்படாது. புரியுதா? என்ன அர்த்தம், இதை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு போனா இதை பிடுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு வந்தாங்க. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம், கூடாரத்தில் ஒரு நிலைத்த தன்மை இல்லை. கர்த்தர் சொல்றாரு தாவீதை பார்த்து, கர்த்தர் உனக்கு நிலையான வீட்டை கட்டு. வாயத்தில் சொல்லுங்க, என்ன சொல்றாரு சொல்லுங்க, நிலை. அது சந்ததியும் சரி, வீடும் சரி, குடும்பமும் சரி, வீடும் சரி. எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? சந்ததியா இருந்தாலும் வீடா இருந்தாலும் உங்க வீடு என்ன செய்ய சொல்லுங்க, நிலைத்திருக்கும். உங்க சந்ததியை கர்த்தர் என்ன செய்வார், சந்ததியின் சந்ததி பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கதாக சொல்லுங்க, கர்த்தர் பெருக செய்வார். கையில வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும். அடுத்த வசனம் வாசி முடிச்சிருவோம். 49ஆம் அதிகாரம் சொன்னேன் இல்லையா, 19 அப்பொழுது உன் வனாந்தரங்களும் வனாந்தரங்கள் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசம் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமா இருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமா.
சந்ததி பெருகாதபடிக்கு என்னென்ன தடை இருக்கணும், கர்த்தர் அந்த தடையெல்லாம் கர்த்தர் நீக்குவார். கை வைத்து கர்த்தர் சூத்திரமானுங்க. அழிக்க நினைக்கிற அப்படிப்பட்ட காரியங்கள் விலகும். சொல்றாரு இப்ப 20ல், பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், நீ வரப்போகிற சந்ததி பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்களாம், இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகுகிற என்று உன் காதுகள் கேட்க. ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை தர வேண்டும். இடம் எங்களுக்கு என்ன செய்யல, பத்தலை. கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமானோமா, புரியுதா? அதனால நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றார், உங்கள் வாசஸ்தலங்கள் மாத்திரமல்ல, வீடு மாத்திரமல்ல, சந்ததியும் அதே போல சபையையும் கர்த்தர் என்ன செய்வார், வாய்த்தர் சொல்லுங்க, பெருக செய்வார். புரியுதா? சந்ததியை கர்த்தர் காண. இங்கே ஒரு சில குடும்பத்தில் என்ன பிரச்சனை தெரியுமா, கரு உருவாது ஆனால் வளரும். ஜோமனுங்க அதுக்காக ஒரு வசனம் வாசிங்க. அதற்காக இப்போ ஆக்சுவலாக நான் டெய்லி ரெகுலராக படிக்கும் போது நேற்று அந்த வசனத்தை படித்தேன். யாத்ராகமம் எடுங்க, 24 அதிகாரமா, 23 அதிகாரம், 23, 25, 26 2 வசனத்தை வாசிங்க. 23 அதிகாரம் 25, 26. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க. அப்புறம் நம்ம எல்லாரும் ஆண்டவரை சேவிக்கிறோம். எத்தனை பேர் புரியுதா? சேவிக்க கடவீர்கள். அவர் என்ன செய்வார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அப்ப நல்லா கவனிங்க. நீங்க ஜோமணி ஆண்டவர் சார்ந்து வாழும்போது கர்த்தர் என்ன செய்வாரா சொல்லுங்க, வியாதியை என்ன செய்வார் சொல்லுங்க, விளக்கு. அதுக்கு தான் சொல்றேன், ஒரு 10 செகண்டாவது கையை வச்சு ஜோமன்ட்டு சோத்திரம் மட்டும் சாப்பிடு. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தா அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. வியாதியை விளக்குறார். அவர் வியாதியை விளக்கும் போது என்னன்னா, தொடர்ச்சியான வசனம் 26 வாசிங்க. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில். நல்லா கவனிங்க. ஒரு சிலருக்கு கர்ப்பம் உருவாவதே இல்லை, ஒரு சிலருக்கு உருவாகுது ஆனா அப்படி அது வளராதபடிக்கு சீக்கிரத்தில் அடி. இது ரெண்டுமே சொல்றாரு. கர்ப்பம் விழுறதும் இல்லை, மலட்டுத்தன்மை இல்லை. சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களை சொல்லுங்க பூரணப்படுத்துவேன். கைகளை வைத்து கத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க ஆயுசு நாட்கள் பூர்ணமாற மாதிரி ஒருவேளை உங்க வயிற்றுக்குள்ள ஒரு கரு வந்தா அந்த கருவுக்கு ஆயுசு நாட்கள் பூர்ணமாகுதுன்னா என்ன அர்த்தம், 9 மாசமோ 9 மாசமோ 10 மாசமோ பூர்ணமாய் அதை என்ன செய்யணும், புரியுதா இல்லையா? நல்ல ஒரு அழகான பிள்ளையா என்ன செய்யணும், வெளியே வரணும். அப்ப அந்த கருவினுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, பூரணப்படுத்துவார். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. சந்ததி காணத்தக்கதாக ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் பெருக்கத்துக்கு விரோதமா இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்குவார். எல்லாரும் எழுந்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தர் சூத்திரம் பண்ணுங்க. அநேக காரியத்தில் உங்களுக்கு ஒரு சிலர் வரும்போது கர்த்தர் அதை தடை பண்றார். சத்துரு அழிக்க வரும்போது கர்த்தர் தடை பண்ணுகிறார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாக ஒரு மட்டு உண்டாக்குறார், ஒரு லிமிட் உண்டாக்குறார். 2வது பார்த்தோம், மனிதர்கள் நமக்கு விரோதமாக வரும்போது கர்த்தர் அவர்களை தடை செய்கிறார். எல்லாத்துக்கும் மேல அந்தி கிறிஸ்துவ சபை தான் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. சபை எடுத்துக்கொண்ட பிறகு, கொல்லப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துடைய ஆளுகை வரும். புரியுதா? அந்த ஒரு பெரிய தடை செய்கிற சக்தியாக அந்த சபை வைத்திருக்கிறார். அந்த சபையிலே நாம் இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கைகளை வீழ்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 3 காரியங்கள் கர்த்தர் தடைகளை நீக்குகிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளை, சாத்தான் மூலமா இருந்தாலும் சரி, மனிதன் மூலமா இருந்தாலும் சரி, கோரேச போல ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நல்ல ஆட்சியை கர்த்தர் தரணும். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்கிறார் சொல்லுங்க, பிரயாணத்தை வாய்க்க பண்ண இருக்கும் போது நீங்க தடை செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான விரோதமா இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். எல்லாத்துக்கும் மேல சந்ததியினுடைய பெருக்கத்துக்கு விரோதமா என்ன தடை வந்தாலும் கர்த்தர் தடைகளை நீக்குவார். ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு தீய சக்திகள் எங்களை அழிக்க வரும்போது
அவைகளை தடை செய்து எங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாழ்க்கையில முன்னேறி போவதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷத்தை ஆண்டவரே நாங்கள் பிரசங்கிப்பதற்கு, தேவனுடைய மக்களாக அவர்கள் மாறுவதற்கு எந்த காரியங்கள் தடையா இருந்தாலும் கர்த்தர் எல்லா தடைகளை நீக்கி இத்தனை கோடி மக்களை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து உமக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக பவுலை போல தடையில்லாமல் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நல்ல ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை குடும்பத்தை, வீட்டை, சந்ததியை கர்த்தர் ஆண்டவரை பெருகுவதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி இந்த ஜனங்களை பலுகி பெருக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களை கர்த்தர் நீக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.